அந்த கால வேளையில நாம் எல்லாரும் எழுந்து நின்று நம் வானத்தையும் பூமியும் நம்மளை படைத்த நம்மளை சிருஷ்டித்த அந்த சர்வ வல்லமையில தேவனை நாம் ஆராதிப்போமா? முடிஞ்சவங்க முழங்கால் படியிடலாம், முடியாதவங்க எழுந்து நின்று முழு இருதயத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுவோமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கர்த்தரிடம் நமக்கு ஒத்தாசை வரும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக நம் கண்களை இந்த கால வேளையில ஏறெடுப்போமாக. சொந்த பந்தம் உலகம் எல்லாம் நம்மளை கைவிட்டு விலகி போய்விடுவார்கள். ஆகவே நாம் தேவனை பிடித்துக் கொள்வோமாக. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம்ம கண்களை ஏறெடுக்கும் போது அங்கிருந்துதான் நம்ம ஆசீர்வாதம் நமக்கு வரும். அதுதான் நமக்கு நிலை நிற்கும். அதுதான் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் நமக்கு சமாதானத்தை கொடுக்கும். என் ஜனமே, இந்த கால வேளையிலும் கூட எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம் கண்களை ஏறெடுப்போமாக. இந்த கால வேளையிலே நாம் ஆராதிப்போம், பேசுகிற தேவனை ஆராதிப்போம். ஒவ்வொரு இருதயத்திலும் கர்த்தர் பேச வேண்டும். நம்ம கொடுக்கப்பட்ட இந்த சமயத்தை நாம் பயன்படுத்துவோமாக. ஒவ்வொருவரும் தேவ சத்தத்தை கேட்க வேண்டும். ஒவ்வொருவரும் அவரை நாம் தரிசிக்க வேண்டும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நம்முடைய நாவில் ஒருபோதும் கெட்ட வார்த்தைகள் வர வேண்டாம். தேவனை விட்டு நீ தூரமாய் நீ போக வேண்டாம். இந்த கால வேளையில மன மகிழ்ச்சியுடன் துதிகளில் வாசம் செய்கிற தேவனை நீ அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருப்பாயாக. நீ அவருடைய நாமத்தை உயர்த்த 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 உனக்காக யுத்தம் செய்வார். உன் சரீரத்துக்கு விரோதமாய் போராடுகிற அந்த வல்லமையை தகர்த்து போடுவார். உன் குடும்பத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சண்டைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீக்கி போட அவரே வல்லமையுள்ள தேவன். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். என் ஜனமே, இந்த கால வேளையில நம் கண்களை மூடுவோமாக. பெரியோர் வரை சிறியோர் வரை நம் கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தாவே, தேவனாகிய கர்த்தர் நம் மத்தியிலே அவர் உலாவை கொண்டிருக்கிறார். நம் மத்தியிலே இருக்கிற அந்த ஆவியான தேவனை ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொள்வோமாக. நாம் துதித்து பாடி நாமத்தை உயர்த்துவோமாக. நீ ஒருபோதும் மௌனமாய் இருக்க வேண்டாம். இனி காலம் செல்லாது. இதோ சீக்கிரம் இயேசு ராஜா வரப்போகிறார். மத்திய ஆகாயத்தில் வெளிப்பட போகிறார். சிந்தையில் சுத்தம் உள்ளவர்களை, அவருடைய வழியில உண்மையாக உத்தமமாக ஜீவித்த ஜனங்களை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனங்களை, பரிசுத்தமுள்ள ஜனங்களை சேர்க்கும் முடியாக ராஜாதி ராஜா வரப்போகிறார். ஆகவே இந்த கால வேளையில ஒருவராகிலும் மௌனமாய் இருக்க வேண்டாம். கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடுவாயாக. துதிகளில் வாசம் செய்கிற தேவனை நீ துதித்து பாடு. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் நாட்டே வாசம் செய்யும் போயனை சத்தரிப்போமே. அற்புதமே இயேசுவே, ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. உள்ளம் நன்றியால் நிரப்பப்படட்டும். இந்த கால வேளையில கரங்களை தட்டி கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்படும் என் ஜனமே. வல்லம 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 நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம்.
நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே இயேசு வருகிறார், இயேசு வரப்போகிறார். கரங்களை தட்டி ஆர்ப்பரி. இயேசு வரப்போகிறார். கரங்களை தட்டு, கரங்களை தட்டு. கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்படு. ஓ மகிமை மகிமை மகிமை. இயேசுவே இறங்கு. நன்றியினால நம்முடைய உள்ளங்கள் நிரப்பப்படட்டும். மகிமை. கர்த்தருடைய ஆவியினால நிரப்பப்படு, கர்த்தருடைய ஆவியினால நிரப்பப்படு. கரங்களை தட்டி தட்டி இயேசுவே இயேசுவே தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுவாயாக. ஓ மகிமை. உங்களுடைய சத்தங்கள் உயரட்டும், உங்களுடைய சத்தங்கள் உயரட்டும். என் ஜனமே, உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுமையாக கர்த்தருக்கு நேராக நீ செலுத்துவாயாக. உன் சிந்தனையை சிதறடிக்க வேண்டாம். உன்னை விடுவிக்கிறவரை நோக்கி நீ பார், உன்னை விடுவிக்கிற இயேசுவை நோக்கி பார். அவர் உன் உள்ளத்துல வரட்டும். ஹல்லேலூயா. கர்த்தாவே, தேவனாகிய கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் உடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்புவீராக. ஹல்லேலூயா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பரிசுத்த ஆவியானவரே, மத்தியில ஒவ்வொரு இருதயத்தை இறங்குவீராக. அப்பா, அப்பா பிதாவே, நீ இறங்குவீராக. நீ நல்லவர் அப்பா, நீ பேசுகிற தேவன் அப்பா. ஆண்டவரே, உயிர்ப்பிக்கிற தேவனே, பாதுகாக்கும் தேவனே, அனைத்த தேவனே, ஐயா ஒவ்வொருவரைகளை நிரப்புங்க. பரிசுத்த ஆவியினால நிரப்புங்க. கரங்களை தட்டி 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 விடுவிக்கிறவரை நோக்கி நீ கரங்களை தட்டி கூப்பிடு. ஓ மகிமை. வல்லம 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 வல்லம. உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழுதிடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழுதிடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஓதுடா கத்துடா மட கத்துடா கன கத்துடா. ஓதுடா கத்துடா கன கத்துடா. நேசிக்கிற ஆவியின் பிள்ளையே, ஓதுடா கத்துடா மட கத்துடா மட கத்துடா. உன் பேர்களின் சத்தம் என் செவியில் கேட்கப்படுது. ஓதுடா கத்துடா மட கத்துடா மட கத்துடா. ஓதுடா கத்துடா மட கத்துடா மட கத்துடா. உன் வேண்டுதல் இன்றைய தினம் நிறைவேறியது என்று உன் விழாக்கை கொடுத்து சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். என் ஜனமே, நீர் ஆர்ப்பரிப்பாயாக. கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே விடுதலை உண்டு. நீ கர்த்தருடைய ஆவியினால உன் இருதயம் முழுவதும் நிரப்பப்படட்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடு. உன்னுடைய கண்களில் கண்ணீர் வரட்டும். கர்த்தர் உன்னை விடுவிக்கவே நம் மத்தியில வந்திருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அவர் விடுவிக்க வல்லவர். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என் ஜனமே. அவரால எல்லாம் கூடும். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால கூடும். அப்படிப்பட்ட தேவனை நோக்கி நாம் இந்த கால வேளையில ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நீ ஒருபோதும் நீ சந்தேகப்பட வேண்டாம். நீ விடுவிக்கிற தேவனை கூப்பிடு. அவர் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோடு கூப்பிடு. அப்பொழுது கர்த்தர் உன்னை விடுவிப்பார். நீ தேவ சமூகத்துல இதோ இக்கட்டு ஒரு சோதனையோடு நீ வந்திருக்கலாம். நீ சமாதானம் இல்லாமல் வந்திருக்கலாம். கர்த்தர் உன்னை விடுவிக்கவே பூர்ண ஒரு சமாதானத்தை உனக்கு தர முடியாக நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். அவரை நோக்கி இந்த கால வேளையில் நீ கூப்பிடுவாயாக. ஆவியானவருக்கு உன்னை ஒப்புக்கொடு.
ஆவி ஆத்மா சரீரத்தையும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதை நீங்கள் எனக்கு செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஒவ்வொருவரையும் தேவனை தரிசிப்போம். அவருடைய சத்தத்தை நாம் கேட்போமாக. கர்த்தருடைய ஆவியினால நிரப்பப்படு. ஹல்லேலூயா. இதோ மாமிசமான யாவர் மீதும் என் ஆவியை இந்த கடைசி நாட்களில் ஊற்றுவேன் என்று சொன்னார். இந்த வாக்கு தத்தம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறார், நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். என் ஜனமே, இந்த மத்தியில இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற போகிறார். இங்க இருக்கிற பரிசுத்த ஆவியை பெறாமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியை நீ பெற்றுக் கொள்வாயாக. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வந்து நிரப்பப்படட்டும். அவருக்கு நீ இடம் கொடு. ஹல்லேலூயா. ஆமென். அக்கினியாகி இறங்கிடுமே, அக்னிநாவாக வந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாகி அக்கினி அக்கினி தேவ அக்கினி அக்னிநாவாக வந்திடுமே, வல்லவ 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 கர்த்தாவே தேவ அக்கினி இறங்கட்டும் அப்பா. இந்த அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. ஐயா, இந்த ஒரு மாற்றத்தை நாங்கள் காணட்டும், மாற்றத்தை காணட்டும். நிறைவான தேவன் வெளிப்படும். ஐயா, ஆவியானவரை இறங்கும் அப்பா. இது இறங்குங்கப்பா, இது இறங்குங்கப்பா, இது இறங்குங்க. இது மாமிசமடையாமலே இந்த ஆவியை ஊற்றுவே தேவன். அக்கினி 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 தேவ அக்கினி ஆவியானவரே ஒவ்வொருவரும் பலமாய் இறங்குவீராக. கர்த்தாவே இறங்கும், இறங்கும். ஹல்லேலூயா. உங்களுடைய சத்தங்கள் உயரட்டும், உங்களுடைய சத்தங்கள் உயரட்டும். கரங்களை தட்டி தட்டி கர்த்தரை நோக்கி கூப்பிடு. சத்தங்கள் உயரட்டும், சத்தத்தை உயர்த்துவோம். நம்முடைய சத்தம் எக்கால சத்தத்தை போல நாம் உயர்த்துவோமாக. தீர்க்க தரிசன வரங்கள் வெளிப்படட்டும், தீர்க்க தரிசன வரங்கள் வெளிப்படுவதாக. ஓ, ஆவிக்குரிய வரங்கள் வெளிப்படட்டும். மகிமை 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 மகிமை. ஹல்லேலூயா. தேவன் சபைக்கு சொல்லுகிற வார்த்தைகளை நாம் சொல்லுவோமாக. ஓ மகிமை. ஹல்லேலூயா. வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை. கரங்களை தட்டி 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 நம் கர்த்தருடைய ஆவியினால நிரப்பப்படுவோம். அவர் உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஊற்றும் 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 உடைய ஆவியை ஊற்றும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ளுவாயாக. அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடு. ஹல்லேலூயா. வாயை விரிவாய் தர, வாயை விரிவாய் தர, அப்பொழுது நன்மையினால நிரப்புவேன். வாயை விரிவாய் தர, அப்பொழுது அவர் உன்னை நிரப்புவார். பரிசுத்த ஆவியினால நிரப்புவார், நன்மைகளால் நிரப்புவார். ஓ மகிமை. நிறைவானது வரும் பொழுது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும். இந்த நிறைவான பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வரும்படியாக எத்தனை பேர் இந்த கால வேளையில நாம் வாஞ்சிக்கிறோம். நம்முடைய தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதுல உண்மையுள்ளவர். சொன்ன வார்த்தையில மனுஷன் தவறி போகலாம், மனுஷன் நன்றி இல்லாம போகலாம். ஆனா தேவன் அப்படி அல்ல.
அவர் சொன்ன ஒரு வார்த்தையாகிலும் மாறி போவதில்லை என் ஜனமே. கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தைகள் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி தருவார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். நீ இயேசுவை நீ பிடித்துக்கொள், வேற யாரையும் நீ பார்க்க வேண்டாம். நம்மை அழைத்த கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை நீ பிடித்துக்கொள், அவரை உன்னை விடுவிப்பார். ஓ மகிமை, தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை. யாரும் என்னை கைவிட்டு நம்பி நமக்கு எல்லாரும் கைவிட்டு விலகி போயிட்டாங்களேன்னு நீ நினைக்கலாம். உன்னை தேவன் விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். அவர் உனக்குள்ளதான் இருக்கிறார் என் ஜனமே. கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை தட்டி எழுப்புவாயாக, புதுப்பித்துக் கொள்ளுவாயாக. ஓ வல்லமை, கரங்களை தட்டி 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 இயேசுவே உமக்கு மகிமை, நல்லவரே உமக்கு மகிமை, ஆண்டவரே உமக்கே மகிமை. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. இழந்து போன அபிஷேகத்தை மீண்டுமா எங்களை ஊற்றுவீராக. வெளிப்படட்டும் வெளிப்படட்டும். மகிமை 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 மகிமை, தேவனுக்கு மகிமை. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், உன்னை கைவிட மாட்டார். அவரை நோக்கி நீ கூப்பிடு, உயிர்ப்பிக்கிற தேவனை நோக்கி கூப்பிடு, பேசுகிற தேவனை நோக்கி கூப்பிடு, உனக்கு தென்படுவார். நீ தேவனை கூப்பிட்டு கொண்டே இரு. உனக்கு முன்பாக இருக்கிற தேவன் உன் இருதயத்துக்குள்ள வந்து வாசம் செய்வார். ஆமென் 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 ஆமென். பேசுகிற தேவனை நோக்கி எக்கால சத்தத்தை போல் உயர்த்தி அவருக்கு நன்றிகளை செலுத்து. ஓ மகிமை 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 மகிமை, வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை. ஆவியானவரே இறங்குங்க, ஒவ்வொரு ஜீவியத்து ஒரு மாற்றத்தை தாங்கப்பா. இயேசுவே கர்த்தாவே, அழைத்த எங்களை அழைத்த தேவனே, சிருஷ்டித்த தேவனே, உண்மையுள்ள தேவனே, அப்பா எங்களை மத்தியில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் நீங்க உயிர்ப்பீங்க. உடைய பரிசுத்த ஆவியினால நிரப்புங்கப்பா. நாங்கள் ஒரு மாற்றத்தை காணட்டும். ஓ மகிமை மகிமை கர்த்தாவே. இதோ மாமிசமான யாவர் மீதும் உடைய ஆவியை ஊற்றுகிறவரே, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருவரை நிரப்புங்கப்பா, ஒவ்வொருவரை நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு நீ இடம் கொடு. ஓ ஹல்லேலூயா. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா ஒவ்வொரு இதயத்திலும் இறங்கி வாசம் செய்யும். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, மத்தி இறங்கி வந்தீரப்பா. நன்றி. ஒவ்வொரு இதயத்திலும் வந்து நிரப்புங்க. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தினால நிரப்புங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே. என் உள்ளத்துல வாங்க, என் இதயத்துக்குள்ள வாங்க இயேசுவே என்று நாம் சொல்லுவோமா? நல்லவரே, துணையாளரே, ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே.
இந்த கால வேளையில நம்ம மத்தியில் இருக்கிறது ஆவியானவரை, பரிசுத்த ஆவியானவர் எத்தனை பேர் நாம் உணர்கிறோம்? உனக்கு முன்பாக தான் நின்று கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் முன்பாக அவர் நின்று கொண்டிருக்கிறார். இதோ இருதயமாகிய இந்த வாசப்படியை அவர் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். ஒருவன் தேவனுடைய சத்தத்தை கேட்டு இருதயமாகிய இந்த கதவை திறந்தால் அவர் உனக்குள்ள பிரவேசித்து உன் இருதயத்துல வந்து வாசம் செய்வார், உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், அதிசயங்களை காண செய்வார். என் ஜனமே, இந்த கால வேளையில அந்த ஆவியான தேவனை எத்தனை பேர் பார்க்கிறோம்? இதோ பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். நமக்காக தான் அவர் வந்தார். அந்தந்த எத்தனோ தேவர்கள் இந்த பூமியில இருக்கின்றது. அதெல்லாம் அதை கொடு இதை கொடு எல்லாம் பழி வாங்கும். நம்முடைய தேவன் அவரே பலி ஆனார். ஆட்டுக்குட்டி இரத்தம் உன்னை பரிசுத்தமாக்காது. உன் பாவ சாபங்களை கழுவி சுத்திகரிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரமே சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உண்மையும் நீதி உள்ளதாய் இருக்கிறது, பரிசுத்தம் உள்ளதாக இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உன்மேல் தெளிக்கப்பட வேண்டும். இயேசுவின் இரத்தத்தால நீ கழுவப்படத்தான் வேண்டும். இந்த கால வேளையிலே எத்தனை பேர் அவரை நோக்கி நாம் பார்க்கிறோம்? இந்த ஆராதனை பகுதியில நமக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியமே, இந்த ஆராதனை பகுதியில எந்த அளவுக்கு நீ தேவனை ஆராதித்து துதித்து அவருடைய சத்தத்தை நீ கேட்கிறாயோ அந்த அளவுக்கு தேவன் உன்னை உயர்த்துவார். இந்த ஆராதனை பகுதியில் அவரை நோக்கி துதிக்கும் போதுதான் துதிகளில் வாசம் செய்கிற தேவன் உனக்குள்ள இறங்கி வாசம் செய்வார், உன்னை வழி நடத்துவார், ஜெயத்தை தருவார். கண்களை மூடுவோம், ஒருவராக முழித்து பார்க்க வேண்டாம். கண்களை மூடும் போதுதான் ஆவி ஆத்மா சரீரம் ஒருநலப்படும். அங்கும் இங்கும் யாரும் பார்க்க வேண்டாம். ஆசீர்வதிக்கும் தேவனை நோக்கி பார், நம்மை விடுவிக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார். இந்த ஆவியானவர் நம்மை விடுவிக்கவே நம்ம மத்தியில இருக்கிறார். அப்பா பிதாவே, நீங்க என் உள்ளத்துல வாங்க ஆண்டவரே. நமக்காகத்தான் அவர் வந்தார், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வந்தார். கல்வாரி சிலுவையிலே நமக்காக இரத்தத்தை சிந்தினார். என் ஜனமே, விழாவுல குத்தம் முழு இரத்தமும் தண்ணீரும் வந்தது. ஒரு மனிதனுக்கு இரத்தம் இல்லைன்னா உயிர் இல்லை. பாருங்க, விழாவுல குத்தம் பொழுது இரத்தமும் தண்ணீரும். இந்த பூமியில தண்ணீர் இல்லாம ஒரு மனிதன் வாழ முடியாது. சரீரத்தில் இரத்தம் இல்லாம ஒரு மனிதன் வாழ முடியாது. நமக்காக பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தினார். ஆரோக்கியமான தண்ணீராகிய ஆரோக்கியத்தை நமக்கு தந்தார். என் ஜனமே, எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்? அவரை நோக்கி நீ பார், நான் யார், நான் எதற்காக இந்த பூமியில வாழ வேண்டும், எதற்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எதை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறேன், உனக்கு லட்சியம் என்ன? நாம் பூமியில் இருக்கிற வரைக்கும் கொடுக்கப்பட்ட நாட்கள் 80 வருஷமோ 100 வருஷமோ, கொடுக்கப்பட்ட கொஞ்ச நாட்கள்ல நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? உண்மையாக நீ தேவனுக்கு உத்தமமாய் உண்மையாக இருக்கிறாயா? நீ உண்மையானவன் தான் அந்த பூமியிலும் மதிப்பாங்க. உண்மையா இருக்கிற ஜீவிக்கிற ஜனங்களை தேவன் நேசிக்கிறார். உண்மை உத்தமமாய் ஜீவிக்கிற ஜனங்களை தான் சேர்க்க வரப்போகிறார். எதை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம்? இயேசுவே, நான் யார், என்னுடைய பெயர் என்ன, நமக்கு எத்தனை பிள்ளைகள் நீ தந்திருக்கிறேன், நான் எதை நோக்கி நான் போறேன், உம்முடைய வழியை விட்டு விலகி நான் போகிறேனா, உம்மை துக்கப்படுத்துகிற மாதிரி நான் ஜீவிக்கிறேனா, பேசுகிறேனா? இயேசுவே, என்னை மன்னியும் அப்பா. இந்த கால வேளையை நம்ம சொல்லுவோமா? அவர் நமக்காக இரத்தத்தை சிந்தி மரித்து 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தவராக நம் மத்தியிலே ஜீவிக்கிறார். என் ஜனமே, எத்தனோ பேர் பெரிய பெரிய பிரதமர், முதலமைச்சர், பெரிய பெரிய ஆட்கள் மரித்தாங்க. ஆனா அவருடைய கல்லறைகள் இன்னும் மூடப்பட்டிருக்கிறது. என் ஜனமே, நம்முடைய இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறைகள் மூடப்படல. 3ஆம் நாளில் கல்லறை திறந்தது. உயிர் தெழுந்தவராக அவர் எழுந்தார். அது அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம்.
எந்த தேவர்களும் மரித்தது மரித்த வண்ணமாக இருக்கிறது. எந்த கல்லறையும் திறக்கவில்லை. நம்முடைய தேவன் அப்படி அல்ல. உயிரோடு இருக்கும்போது நான் மரித்து 3ஆம் நாளில் உயிர் தெழுவேன் என்று சொல்லிட்டு மரித்தார். ஆகவே 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தாங்க. 500 பேருக்கு மேலாக அதை கண்டார்கள். உயிர் தெழுந்து 40 நாள் இந்த பூமியில சீசர்களுக்கும் 500 பேருக்கு மேலாக அவர் வந்து தரிசித்தாங்க ஜனங்க. பின்பு மேகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். மீண்டும் நான் வருவேன், இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனங்களை சேர்க்க முடியாய், பரிசுத்தமுள்ள ஜனங்களை சேர்க்க முடியாக மத்திய ஆகாயத்தில் வெளிப்பட போகிறார். என் ஜனமே, நாம் கொடுக்கப்பட்ட இந்த சமயத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வோமாக. பரிசுத்த ஆவியினால் நீ நிரப்பப்படுவாயாக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சோர்ந்திடும் உள்ளங்கள் உணர்வடைய, மாய்ந்திடும் சரீரங்கள் உயிரடைய, சோர்ந்திடும் உள்ளங்கள் உணர்வடைய, எல்லாரும் கரங்களை தட்டி மாய்ந்திடும் சரீரங்கள் உயிரடைய, ஆண்டிடும் சக்திகள் அகன்றோடவே, அகன்றோடி வரும் எமக்கு நிச்சயம் தருவேன். ஆண்டிடும் சக்திகள் அகன்றோடவே, அண்டி வரும் எமக்கு நிச்சயம் தருமே. ஊற்றிடுமே உமதாவியே, மாற்றிடுமே உம்மை போலவே. ஊற்றிடுமே, ஊற்றும் 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 ஊற்றும். பரிசுத்த ஆவியை ஊற்றுங்க. ஊற்றிடுமே உமதாவியே, மாற்றிடுமே உம்மை போலவே. ஊற்றிடுமே உமதாவியே, மாற்றிடுமே உம்மை போலவே. ஊற்றிடுமே உமதாவியே, ஹல்லேலூயா. உம்மை போலவே. ஆமென். பரிசுத்த ஆவியானவரோடு நிரப்பும்படியாக நீ இடம் கொடு. ஹல்லேலூயா. வல்லமை 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 தேவ வல்லமை கர்த்தாவே, ஊற்றும் 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 அப்பா. ஆவியானவரே, பரலோகத்தின் சந்தோஷம் இந்த இடம் முழுவதும் நிரப்பப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவரே, நீங்க ஆளுகை செய்யுங்க. ஊற்றுங்க ஊற்றுங்க ஊற்றுங்க. பரிசுத்த ஆவியை ஊற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவர் பரிசுத்த ஆவியை ஊற்றுங்க. அப்பா பிதாவே, மகிமை 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 மகிமை. இயேசுவே இறங்கும், தாவீதின் குமாரனே இறங்கும் என்று நீ கூப்பிடு. வல்லமை வல்லமை தேவ வல்லமை தேவ வல்லமை தேவ வல்லமை தேவ வல்லமை தேவ வல்லமை. மகிமை மகிமை மகிமை. ஹல்லேலூயா. கர்த்தர் சபைக்கு சொல்ற வார்த்தையை நாம் சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. ஆமென். தீர்க்கதரிசன வரங்கள் வெளிப்படுவதாக. ஓ மகிமை மகிமை மகிமை. வல்லமை தேவ வல்லமை. இயேசுவே நிரப்புங்க நிரப்புங்க. தேவ அக்கினி தேவ அக்கினி. பலப்படு, கர்த்தருடைய வல்லமையினால பலப்படு. ஆமென். ஹல்லேலூயா. ஓ மகிமை இயேசுவே. ஹல்லேலூயா. காண்டாமிருகத்தின் ஒத்த பலனை தரித்துக் கொள்வாயாக. இந்த கால வேளை நிரப்பப்படு, எதற்கு நீ வெட்கப்பட வேண்டாம். ஆமென். தேவன் சொல்லுகிற வார்த்தை ஒவ்வொருவராக பக்தி விருத்தி அடையத்தக்கதாக தேவன் சபைக்கு சொல்ற வார்த்தை ஒவ்வொருவராக நாம் சொல்லுவோமாக. தீர்க்க தரிசன வரங்கள் வெளிப்படட்டும். நாம் ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுவோமாக. இந்த கால வேளையில இயேசுவே இறங்கும் என்று நாம் கூப்பிடுவோமா? ஹல்லேலூயா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, இயேசுவே. ஆவியின் வல்லமை, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உன்னதத்தின் வல்லமை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியின் வல்லமை. நம்ம ஆராதிக்கும் தேவன் வல்லவர். விடுவிக்க
விடுவிக்க வல்லவர். ஓ மகிமை 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 மகிமை. இயேசுவே, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். ஓ மகிமை 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 மகிமை. இயேசுவே, ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். வல்லம வல்லம தேவ வல்லம தேவ வல்லம தேவ வல்லம தேவ வல்லம தேவ வல்லம. இயேசுவின் ரத்தம் ஜெயம், 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 இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஓ மகிமை 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 மகிமை. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். பொழிந்திடும் வல்லம அக்கினி வல்லம 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 வல்லம. இயேசுவே, அக்கினி தேவ அக்கினி இறங்கட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீ முழுமையாக கர்த்தருடைய ஆவிக்குள்ளாக நீ உன் கர்த்தருடைய ஆவி உன்னை நிரப்ப வாஞ்சிக்கிறார். அது வரைக்கும் இந்த ஆராதனை முடியாது. நீ கர்த்தருடைய ஆவியில இன்னும் இன்னும் நிரப்பப்படு. கர்த்தருடைய ஆவி உனக்குள்ள வந்தா உனக்கு விடுதலை தான். பூர்ண ஒரு விடுதலை, பூர்ண ஒரு சமாதானம், பரிபூர்ண ஒரு ஆசீர்வாதத்தினால உன்னை நிரப்புவார். அவர் உனக்குள்ள உன் இதயத்துக்குள்ள வர நீ இடம் கொடுப்பாயா? இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று நீ சொல்லு. இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று நீ சொல்லு. உங்களுடைய சத்தங்கள் உயரட்டும், உங்களுடைய சத்தங்கள் உயரட்டும். ஹல்லேலூயா. கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள், காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, ஆமென் ஆமென் ஆமென், சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். ஓ இயேசுவே, ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, கல்வாரியின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் உன்னை விடுவிக்கிறது. இயேசுவின் ரத்தம் உன்னை விடுவிக்கிறது. இயேசுவின் ரத்தம் ஜெயம், 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 இயேசுவின் ரத்தம் உன்னை விடுவிக்கிறது. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். நிரப்பப்படு நிரப்பப்படு நிரப்பப்படு. கர்த்தருடைய ஆவியால் நிரப்பப்படு. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஓ மகிமை, ஓ வல்லமை. இயேசுவே, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை அனுப்பி தாரும், உம்முடைய வார்த்தையை அனுப்பி தாங்க. உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே தீவிரமாய் ஒவ்வொரு இதயத்திலும் ஆண்டவர் இறங்குவதாக. இயேசுவே, நீ விடுவிக்கிற தேவன். அப்பா, நீ ஒருவராகில நீ வெறுப்பவது இல்லை. ஆண்டவர், நீ நேசிக்கிற தேவன். ஆண்டவரே, எல்லா மனிதர்களையும் நீ நேசிக்கிறீர். அவனுக்குள்ள இருக்கிற பாவத்தை நீ வெறுக்கிற தேவன். அவனை நீ நேசிக்கிற தேவன். அப்பா, நீ நேசிக்கிற தேவனா இந்த கால வேளையில மத்தியில வந்திருக்கிறீரே, நன்றி ராஜா. இன்னும் இன்னும் உங்களுடைய சத்தங்கள் உயரட்டும். நீ பூர்ண விடுதலை வேணும் என்றால் இந்த ஆராதனை பகுதியில் நீ பெற்றுக்கொள்வாயாக. நீ எப்படிப்பட்ட விண்ணப்பமா இருந்தாலும் சரி, நீ கர்த்தரை நோக்கி நீ கூப்பிட்டு கொண்டே இரு. கர்த்தர் உன்னை விடுவிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாகவே இருக்கிறார். அவர் செய்த எத்தனோ நமக்கு செய்த நன்மைகளை நாம் தான் மறந்து போகிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை நீ ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. சகல உபகாரங்கள் நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். என் ஜனமே, நீ மறந்து விட்டாயே, எத்தனோ நன்மைகளை நீ மறந்து விட்டாயே.
நீ அலைந்து திரிந்து துக்கத்தோடு சமாதானம் இல்லாமல் எத்தனோ அவமானத்தோடு இருந்தாயே. அந்த வேளையில் அவனை தேடி வந்தேன் அல்லவா, உனக்கு நன்மை செய்தேன் அல்லவா, நீ கேட்டதெல்லாம் நான் தந்தேன் அல்லவா. எந்த தேவர்களும் கொடுக்காத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உனக்கு தந்தேன் அல்லவா. நீ அதை நினைத்து நீ நன்றி உள்ள இருதயத்தோடு நீ இருக்கிறாயா? நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தா தான் அநேகத்திலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நன்றியோடும் நான் துதி பாடுவேன் இந்த இயேசுராஜனே. வலது கரத்தை உயர்த்தி நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடு நாதனே. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடு நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் வலது கரத்தை உயர்த்தி நன்றியோடு ராஜனை எனக்காய் செய்த நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். எத்தனை பேர் இந்த காலவில் நன்றி உள்ள இருதயத்தோடு இருக்கிறோம்? கர்த்தர் நம்மளை பாதுகாக்கும் தேவனாய், கண்மலையாய், அடைக்கலமாய், சர்வ வல்லமையில தேவனாய் நமத்தில இருக்கிறார். நமக்கு நன்மை செய்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் இருப்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. நாம் அசைவதும் நாம் பேசுவதும் நாம் நடமாடுவதும் அவருடைய கிருபை தான். அவருடைய கிருபை இல்லாமல் நாம் அசைய முடியாது. என் ஜனமே, நாம் உயிர் வாழ முடியாது. அவர் ஜீவிக்கிறார், ஆகவே நாம் ஜீவிக்கிறோம். அவர் ஜீவனுள்ள தேவன். இந்த கால வேளையில, இந்த சர்வ வல்லமையில, பரிசுத்தமுள்ள நாமத்திலே நாம் இருந்து அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் பாக்கியம் உள்ள ஜனங்கள். ஹல்லேலூயா. நேசரைவும் தீரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி. வலது கரத்தை உயர்த்தி நேசரைவும், எல்லாருடைய வலது கரத்தை உயர்த்துவோம். ஒவ்வொரு வலது கரத்தை ஆவியானவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆர்வமோடனை பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமோட வலது கரத்தை உயர்த்தி பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தப்பா. பாவங்களை சுமந்து தீர்த்தீரப்பா. செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்ல, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம்
எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே வலது கரத்தை உயர்த்தி ஆராதனை ஆராதனை. எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீ பாடல் பகுதியை நீர் ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். ஆராதனை பகுதியை நீர் ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். மீதியான பகுதியை நீங்க பொறுப்படுத்தி நடத்தி தாங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. காணாது என்ன சத்தத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. தேவன் செய்த நன்மைகள், நம் ஜீவியத்தில் தேவன் செய்த நன்மைகள் இருக்குமானால் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு நீங்கள் வெட்கப்படாமல் முன்னாடி வந்து சாட்சி சொல்லுங்க. நேரம் இல்லாதனால கொஞ்சம் சீக்கிரம் வாங்க.